சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அரசியல் வட்டாரம் ஃபுல்லா இப்ப இது பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்ல போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 2 சீட்டுக்காக ஆட்டம் ஆடுறாங்கங்க. அவங்க வந்தா வரட்டும், வந்து தொலைனா போய் தொலையட்டும். நீங்க செல்வ பிறந்தகிட்ட மட்டும் சொல்லி அவர் திமுகல ஜாயின் பண்ண வச்சிருங்க. பாவம் அந்த ஒரு மனுஷன் காங்கிரஸை வளர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காரு. மீதி எல்லாரும் சகுனி வேலை பாக்குறாங்க. அவர் ஒரு ஆள் தான் காங்கிரஸ்னா என்ன, அதை எப்படி கொண்டு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. அந்த அளவுக்கு குழப்பங்கள் நடக்குதா? இந்த கூட்டணியில ஒரே ஒரு கட்சிக்குள்ள மட்டும் தான் சங்கிகள் ஊடுருவி இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ். அதுதான் இப்ப குடைச்சல் கொடுக்குது. அப்படி ஆளு கூட தான் நம்ம சங்கினா டிஃப்ரெண்டா அவர் சொல்லுவாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கினா தமிழ்நாட்டை சீரழிக்க வரக்கூடிய ஒரு கும்பல். தமிழ்நாடு அமைதியா இருக்கிற இந்த பூங்காவை சுடுகாட்டா ஆக்க வைக்கிறதுக்கான வர கும்பலுக்கு பேர் தான் சங்கி. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் சங்கி. நான் இந்து சாமியை கும்பிடுறேன், நீயும் அதை தான் கும்பிடணும். நீ யாரு முஸ்லீமா, வெளியில போ. நீ யாரு கிறிஸ்டினா, வெளியே போ. அந்த அரசியல் இங்க வேணான்னு சொல்றோம். அதை சங்கி பண்ணுதுன்றோம். நீங்க வந்து யாருடைய வாயில இருந்து இந்த வாக்குமூலம்லாம் வரணும் அப்படின்னா செல்வ பிறந்தகை அவருடைய வாயில இருந்து அபிஷியலா வரணும். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. என்கிட்ட ராகுல் காந்தி என்னை கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை சொன்னா தாவேகாட்ட பேசுன்னு சொல்லவே கிடையாதுங்க. நீங்களா எதையாவது பேசி தொலையாதீங்கன்றாரு. திருமாவளவன் அண்ணன் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது காரணம் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களும் இங்க அதிகாரத்துல வரணும் அப்படின்ற அரசியல் இருந்து அவர் கேட்கிறாரு. இது ரெண்டும் ஒண்ணா? சேராட்டோல போற பன்னிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்துல அரியணையில உட்காரணும்னு சொல்றது ஒண்ணா? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஊடகவியலாளர் TN ட்ரோல் மீடியாவுடைய சேக்வாரா பிரதர் இருந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். பிரதர், இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பல திருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. அந்த அளவுக்கு குழப்பங்கள் நடக்குதா? இப்போ தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகலை. இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு பழமொழி என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நாரும் சண்டை. நம்ம வீட்டுக்குள்ள கேவலமா இருக்கும் சண்டை, வெளியவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கமான சண்டைகள்லாம் நடக்கும். அதை நினைச்சு நம்ம வருத்தப்படவே மாட்டோம். அது எப்படா சரி பண்ணுவோம் அப்படின்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. அது சரி பண்ணாதான் நமக்கு சந்தோஷம்லாம் இருக்காது. எதிர்த்த வீட்டுல ஒரு பாத்திர சொந்த கேட்டாலே போதும், அப்பாடா சண்டைடா, எதிர் வீட்டுல அம்மாடா அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணியே இங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியால அண்ணாமலை தோல்ல கைப்பட்ட அப்புறம் மலை என்ன மலை நல்லா இருக்கியா அப்படின்னு பேச முடியுமா? கையெடு தற்கொலை அப்படின்னு பேசிருக்காரு அண்ணாமலை. ஆகணும். எங்கள் NDA கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து 234 தொகுதியிலையும் வெற்றி பெற வைக்க போராடுவோம். மனமுருகி வேண்டி அப்படியே சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாத்தணுன்ற மாதிரிலாம் அவர் பேசல. வேற வழியே இல்ல. அவங்க குரு அமித்ஷா சொல்லிட்டாரு, அன்புமணி கட்டிப்பிடி அப்படின்னுவாரு. கட்டி பிடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி பிளைன் கீஸ் கொடுங்க அப்படின்னா அவர் கொடுக்கணும். அண்ணாமலை சிரிப்பை போடு, நல்லா பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பை போடுன்னா சிரிப்பாரு. வேற வழி ஆப்ஷனே கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க இங்க வந்துட்டு நீங்க இங்க வாங்க, அப்படியே இந்தியா கூட்டணிக்கு வாங்கல. நீங்க வந்து திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் கிட்ட ஸ்டாலின் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நாளையில இருந்து ராமதாசும் வராரு, அன்புமணி அங்க போயிட்டாரு, அதனால ராமதாஸ் வராரு அப்படின்னு உடனே இவர் எடப்பாடி பழனிசாமி சிரிப்பாரா? இல்லைங்க, நாங்க தனித்து கூட களம் காணுகிறோம், எங்களுக்கு கொள்கை ரொம்ப முக்கியம் இல்லைங்க அப்படின்னு இவங்களும் போயிடுவாங்க. ஸ்டாலின் என்ன செய்வாருன்னா, இது எல்லாமே கொள்கை ரீதியான கூட்டணி, அதனால இந்த மாதிரியான ஒரு மொக்க கேள்வி எல்லாம் இந்த மாதிரி ஒரு மொக்க கூட்டணி கட்சியெல்லாம் தூக்கிட்டு கூட அவங்ககிட்ட கூட கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் அந்த நாகரிகம் என்னன்னு. இந்த கூட்டணி எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும். இந்த கூட்டணியில ஒரே ஒரு கட்சிக்குள்ள மட்டும் தான் சங்கிகள் ஊடுருவி இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ். அதுதான் இப்ப குடைச்சல் கொடுக்குது. நீங்க விசிகாவில் சங்கிகளை பார்க்க முடியுமா? கம்யூனிஸ்டுகள்ல சங்கிகளை பார்க்க முடியுமா? STPஐ சேர்ந்துருச்சு, அதுல சங்கிகளை பார்க்க முடியுமா? வேற எந்த கூட்டணி கட்சியிலையும் சங்கிகளை பார்க்க முடியாது. இதெல்லாம் இன்னொரு கேள்வி எழும்பல, சங்கிகள்லாம் யாரு? சங்கிகள்னா யாரு? இந்த நாட்டை சீரழிக்க வந்த சங்கிகள். பாப்பான் வேற யார சொல்றது? சங்கிகள். சீமான கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல செருப்படுத்த அடிப்பாரு,
இன்னைக்கு கேட்டா தோழன்னு சொல்லுவாரு. நாளைக்கு அவரே காவி வேட்டியில பாக்குறதுக்கு அப்படியே யோகி ஆதித்யநாத் மாதிரியே வருவாரு. என்ன அண்ணன் யோகி ஆதித்யநாத் காவி என்பது ஒரு காவியம் அப்படின்னுவான். அப்படி ஆளு கூட தான் நம்ம சங்கினா டிஃப்ரெண்டா அவர் சொல்லுவாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கினா தமிழ்நாட்டை சீரழிக்க வரக்கூடிய ஒரு கும்பல். தமிழ்நாடு அமைதியா இருக்கிற இந்த பூங்காவை சுடுகாட்டா ஆக்க வைக்கிறதுக்கான வர கும்பலுக்கு பேர் தான் சங்கி. எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் சங்கி. ஓகே பிரதர். இப்போ கொள்கைக்கான கூட்டணி எல்லாம் சொல்றீங்க. இதுல தேமுதிகவும் இடம்பெற்றிருக்கு. ஆமா, அவங்க வந்து இந்துத்துவத்தை கொஞ்சம் கையில பிடிக்கிறவங்க தானே. திமுகவும் பிடிக்குங்க, விசிகாவும் பிடிக்கும். நீங்க விசிகா திருமாவளவன் போய் கோவில்ல போயிட்டு பொட்டு வச்சு விடுவாங்க, முடியாது அப்படின்னு சொல்லுவாரா? அப்படிலாம் கிடையாது. எல்லாரும், அதாவது பெரியாரே இன்னொருவருடைய மதத்தை மதிக்கக்கூடியவர். அவர் மத எதிர்ப்பு பேசுவாரு. ஆனா ஒரு இடத்துக்கு நுழையும் போது அவர் திடீர்னு நின்றுறாரு. ஏன் நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன் நிக்கிறீங்கன்னா, இல்ல அங்க கொலை புலை செய்தவர்கள் அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு. பரவாயில்லங்க ஐயா, நீங்க வாங்கன்னு பெரியார கூப்பிடுறாங்க. இல்ல ஓ நம்பிக்கையை நான் சீர்குலைக்க கூடாது, நான் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன், கொலை புலைனா நான்வெஜ் நான் சாப்பிட்டுருக்கேன், நான் வரக்கூடாதுன்னு நிக்கிறாரு. அப்ப அதுக்காக அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியுமா? திருவிக்கா ஒரு பெரிய ஆன்மீகவாதி, அவர் இறப்பதற்கு முன்னால வந்து பெரியார்கிட்ட சொல்லி என்னுடைய இறுதி சடங்கு நீங்க பாருங்கன்னு பெரியாரு செய்யறாரு. திடீர்னு திருவிக்காவினுடைய உறவினர்கள் மகன்கள் நினைக்கிறேன் திடீர்னு வந்த உடனே அவர் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஏங்க ஐயா நம்ம தானே சொன்னார். இல்லடா அது அவங்களுடைய சாங்கியம், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதனால இருந்து போட்டோம் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல பொட்டு வச்சு விடுறாங்க. பொட்டு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு, ஏங்க நீங்க பொட்டு வச்சீங்க, நம்ம தான் கடவுள் மறுப்பு பேசுறோமே. ஆமா கடவுள் மறுப்பு பேசுறோம், இருந்தாலும் அவன் வைக்கமோன்னு அப்படி முகத்தை சுளிக்கிறதா, வேணான்னு சொல்றதா? அவன் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் அப்புறம் போய் அழிச்சுப்பேன்டா, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அதனால கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற, திணிப்புங்கிறது வேற. நீங்க ரெண்டுத்துக்கான புரிதல் நம்ம பார்த்துக்கணும். இந்த நம்பிக்கைங்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்கும். கம்யூனிஸ்டுகள் கூட சாமி கும்பிடுவான். அப்ப அந்த நம்பிக்கைங்கிறது வேற. நான் இந்து சாமியை கும்பிடுறேன், நீயும் அதை தான் கும்பிடணும். நீ யாரு முஸ்லீமா, வெளியில போ. நீ யாரு கிறிஸ்டினா, வெளியே போ. அந்த அரசியல் இங்க வேணான்னு சொல்றோம். அதை சங்கி பண்ணுதுன்றோம். ஓகே பிரதர். இப்ப வந்து அரசியல் வட்டாரம் ஃபுல்லா இப்ப இது பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 2 சீட்டுக்காக ஆட்டம் ஆடுறாங்கங்க. அவங்க வந்தா வரட்டும், வந்து தொலைனா போய் தொலையட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கட்டும். எனக்கு சும்மா சொல்றேன், தயவு செய்து அத்து விட்டுருங்க, வேண்டாது. சும்மா தொங்கிட்டு நீ தனியா போய் நின்று போ, அப்பதான் பின்னாடியே வருவாங்க. ஐயா அடுத்த இதில் 2 சீட்டாவது கொடுங்க ஐயா அப்படின்னு வரட்டும், அத்து விட்டுருங்கன்றேன். நீங்க செல்வ பிறந்தகிட்ட மட்டும் சொல்லி அவர் திமுக ஜாயின் பண்ண வச்சிருங்க. பாவம் அந்த ஒரு மனுஷன் காங்கிரஸை வளர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காரு. மீதி எல்லாரும் சகுனி வேலை பாக்குறாங்க. அவர் ஒரு ஆள் தான் காங்கிரஸ்னா என்ன, அதை எப்படி கொண்டு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி எல்லாம் தரித்திரம் பிடிச்ச மாதிரி வேலையை பாக்குறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி பாஜகவை தூட்டுருங்க. இந்த காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு அழகான ஒரு சட்டமன்றம் உருவாகட்டும். அப்படிதான் நான் எதிர்பார்ப்பேன். இந்த 2 சீட்டுக்காக இவங்க வந்து இவ்வளோ அலுசாட்டையம் பண்ணிக்கிட்டு, இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு, இப்ப வந்து நிறைய 40 தொகுதி வரைக்கும் நான் கேட்கறாங்க மேல் இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. 31 தொகுதி வரைக்கும் இது பண்ணாங்க. இப்ப 28 பிளஸ் வந்து 2 ராஜ்யசபா சீட்டு தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியே வருது. நீங்க உங்க வேலையில நீங்க தான் ஒரு ஆங்கர், சரிங்களா? நீங்க நாளைக்கு உங்க முதலாளிகிட்ட போயிட்டு, முதலாளி நாளையில இருந்து நான் வந்து ஜிஎம்மா ஆகணும்னு ஆசை, எனக்கு வந்து ஒரு 5 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்துட்டு, எனக்கு ஜிஎம் போஸ்ட்டும் கொடுத்துட்டு, எனக்கு கீழே ஒரு 2 பேரும் போடுங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. வாய்ப்பு இல்லை. இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு 10 நாள்ல ஒரு 10 அமைச்சரை நேரடியாவே இன்டர்வியூ எடுத்துட்டு, 10 அமைச்சரை நேரடியாக இன்டர்வியூ எடுத்துட்டு, ஆளுங்கட்சி எதிர்கட்சியில இருக்க ஒரு 10 முக்கியமான ஆகச்சிறந்த அரசியல்வாதிகளை இன்டர்வியூ எடுத்துட்டு, அதுக்கப்புறமா போய் இந்த டிமாண்டை வச்சிங்கன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரா? யோசிப்பார். அப்ப நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும்ல. நம்ம இங்க எப்படி இருக்கோங்கிற நம்ம பலத்தை நிரூபிக்கணும். தமிழ்நாட்டுல நீங்க யாரு, நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க, அந்த எம்பியில உங்களுடைய வாக்குகளை மட்டுமே ஜெயிச்சதா, இல்ல திமுக வாக்குல கூட்டணி கட்சிகள் வாக்குல ஜெயிச்சதா? நீங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க, அது எல்லாமே யாருடைய வாக்குல ஜெயிச்சது அப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க தமிழ்நாட்டை விடுங்க, மற்ற ஸ்டேட்ல மட்டும் எடுத்துப்போம். கடைசியா 4 வருஷத்துல காங்கிரஸ் அழிச்சது யாரு? நாடு முழுவதும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அழிச்சது காங்கிரஸ் தான். அது என்ன காரணம்னா, உள்ளே உட்கட்சி மோதல். உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறது. நான் தலைவர் நீ சிஎம், இல்ல நீ சிஎம் நான் தலைவர், இல்ல நான் டெபுட்டி சிஎம் நீ சிஎம், இல்ல நீ சிஎம் நான் டெபுட்டி சிஎம். அதெல்லாம் முடியாது போ. என் பக்கத்துல யார் பாருங்க, 17 எம்எல்ஏ வா பாஜக போன்னு மொத்தமா ஓடுவாங்க. அவ்வளவுதான் ஆட்சி கலப்பு. பாண்டிச்சேரியில நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி எப்படி நடந்துச்சு? உட்கட்சி மோதல். அங்க இருக்கிற நாராயணசாமி
இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அவர் எப்படி கவுத்தாங்க? இப்ப நமச்சிவாயம் எங்க இருந்தவர்? காலை வாரிட்டு போயிட்டாரு. அப்படியே நீங்க கர்நாடகாவில் ஆட்சி கலைப்பு நடந்திருக்கு. அது காரணம் உட்கட்சி மோதல். அப்படியே நீங்க ஜார்க்கண்டுக்கு போங்க, ராஜஸ்தான் போங்க, பஞ்சாப் போங்க, டெல்லி போங்க, எல்லா இடத்துலயும் ஆட்சி கவிழ்ப்புக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ்குள்ளேயே கோவால எல்லா இடத்துலயும் அவங்களே தான் காரணம். அதே தான் இங்கேயும் வந்து பாக்குறாங்க. ஓகே, இப்போ குறிப்பா ஒரு விஷயம் சொல்றீங்க, காங்கிரஸ்லாம் ஒரு பொருட்டே கிடையாது திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறீங்க. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பி விருதுநகர் தொகுதியில உங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சவர் மாணிக்கம் தாகூர் அவர் சொல்றாரு, ஒரு லிமிட் தான், ஒரு மாவட்ட செயலாளர் பேசினாரு, இப்ப பார்த்தா எல்லா அமைச்சர்களும் பேசுறீங்க, காங்கிரஸோட இது உங்களுக்கு அவர் தெரியல, என்ன பேசினாரு? காங்கிரஸோட இது தெரியல, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா திருப்பி அடிப்போம், இதெல்லாம் பேசியிருக்காரு. அடிங்க அடிங்க. உங்க கட்சிக்கு யார் லைக் போடுவா? உங்களோட போஸ்ட்டுக்கு யார் லைக் போடுவா? தாவேகாக்காரன் லைக் போடுவான். காங்கிரஸ் கட்சிக்காரனே லைக் போட மாட்டான். தாவேகாக்காரன் உங்க போஸ்ட்டுக்கு லைக் போடுவான். அந்த கிக்கி பிக்கி ஆளுங்களோட லைக்குக்காக நீங்க பேசுறீங்க, பேசுங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, மாணிக் தாகூர் முதல்ல எத்தனைல ஜெயிச்சாரு? யாரை எதிர்த்து போட்டிட்டாரு? விருதுநகர்ல ஜெயிச்சாரு. எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? இல்ல அந்த அங்க வந்து விருதுநகர்ல நின்று ஜெயிச்சாரு, விஜய் பிரபாகரனை எதிர்த்து நின்று ஜெயிச்சாரு. அந்த வெற்றியே வந்து திருடப்பட்டதுன்னு பிரேமலதா சொன்னாங்க. அக்கா பிரேமலதா இப்ப வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதான் நான் கேட்கிறேன், எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சீங்க? வெறும் 5000 ஓட்டுல ஜெயிச்சீங்க இல்லையா? என்னமோ நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச மாதிரி. அப்படி ஜெயிச்சவங்களே கூட இங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ஒரு 5000 ஓட்டு ஜெயிச்சுட்டு நீங்க இவ்வளவு ஆட்டம் ஆடுறீங்க. நம்ம என்ன கேட்கணும்னா, தாராளமா தனியா கூட போங்க சார். நீங்க வந்து நாங்க இங்க சங்கிகளுக்கு எதிரான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக இந்த வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அது அவங்களுடைய தனிப்பட்ட காரணம், அதெல்லாம் வேற. நீங்க வந்து யாருடைய வாயில இருந்து இந்த வாக்குமூலம்லாம் வரணும் அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவருடைய வாயில இருந்து அபிஷியலா வரணும். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்கிட்ட ராகுல் காந்தி என்னை கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை சொன்னா தாவேகாட்ட பேசுன்னு சொல்லவே கிடையாதுங்க, நீங்களா எதையாவது பேசி தொலையாதீங்கன்றாரு. உண்மையிலேயே அந்த மனுஷன் வந்து எப்படியாவது காங்கிரஸை வச்சு ஓட்டலாம், வண்டியை தேத்தலான்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. அதுதான் உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கிறது, வேற எதுவுமே நடக்கல. ஆனா குறிப்பா ஹைதராபாத்ல ராகுல் காந்தியும் மாதவார்ஜுனாவும் ரகசிய சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்படி மாதிரியான தகவல் எல்லாம் வந்து வெளியிட வருது இல்ல, ஏஐபிக்க கூட ரிலீஸ் பண்ணுவானுங்க. அதான் சொல்றேன்லங்க, ராகுல் காந்தி அன்ஃபாலோ பண்ணிட்டார் இன்ஸ்டால, ராகுல் காந்தி லைக் பண்ணவே இல்லை, ராகுல் காந்தி பர்த்டே விஷயல பெருசா எழுதல, இதெல்லாம் ஒரு இந்தியா முதல்வர் வந்து இந்தியா கூட்டணி பேரை எங்கேயுமே வந்து எந்த ஃபங்க்ஷன்லயும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் ஒரு காரணமா தூக்கிக்கிட்டு வருவானுங்க. எண்ணி 10 நாள் தான், எண்ணி 10 நாள்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதின்னு ஒரு செய்தி வரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த தாவேகாரெல்லாம் துண்டை போட்டு கட்சியை கலைச்சிருவாங்க. ஐயோ நம்ம தேர்தலில் தோத்துட்டோம்டான்னு இதை வச்சே நினைச்சிருவாங்க. இப்ப இது எல்லாமே என்னன்னா, கூட்டணி சலசலப்பு பெருசாகிக்கிட்டே இருக்கு, கூட்டணி வந்து உடைய போகுது, கூட்டணி வந்து இல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, கட்சியோட 2 கட்சியோட அபிஷியல்ஸும் யாரும் இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்க முடிவு ஆயிடுச்சு. இது எப்படியாவது குட்டையை கலைக்கணும், குழப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க ஏற்கனவே விசிகா வச்சு ஆட்டம் காமிச்சாங்க. திருமாவளவன் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், சாத்திட்டு உட்காருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு, நான் 2 சீட்டோ 3 சீட்டோ எனக்கு தெரியும், என் கட்சியை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க உட்காருங்க அப்படின்னு மூடிட்டாங்க. அதை ஒரு முதற்கொண்டு மூடிக்கிட்டாரு. அதே மாதிரி இங்க வந்து பேசக்கூடிய அந்த சூழல், ஒரு ஒற்றை தலைமைக்குள்ள காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல இல்ல, அந்த ஒரு சிக்கல் இருக்கு. செல்வ பெருந்தகை சொன்னாருன்னா கீழே கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஜோதிமணி தலைமையில ஒரு காங்கிரஸ் இருக்கு, வேலுச்சாமி தலைமையில ஒரு காங்கிரஸ் இருக்கு, அண்ணன் மாணிக் தாகூர் தலைமையில ஒரு காங்கிரஸ் இருக்கு, பிரவீன் சக்கரவர்த்தியா அவர் தலைமையில ஒரு காங்கிரஸ் இருக்கு. அப்ப பல காங்கிரஸா பிரிஞ்சது. இப்ப ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியில இருக்கும், அந்த கட்சியை வந்து எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பேசுறவங்க மேல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது வரைக்கும் யாரு மேல எடுக்கலையே காங்கிரஸ். அதான் சொல்றேன்ல, இங்க கட்சியே பல பிளவுகளா இருக்கு. இதை ஒண்ணுபடுத்தணும் அப்படின்னா மத்தியம் தான் வந்து பேசணும். அப்படி அதை ஏதாவது ஒண்ணு பேசிச்சு அப்படின்னா இங்க இன்னொரு 4 காங்கிரஸ் கட்சியாவே உருவாயிரும். மாணிக் தாகூர் மாநில காங்கிரஸ்னு வைப்பாரு, இல்லைன்னா வேலுச்சாமியின் வெற்றி காங்கிரஸ் கட்சின்னு வைப்பாரு, அப்படி வச்சுப்பாங்க. நீங்க மம்தா எந்த கட்சியில இருந்து வெளியே வந்தாங்க? காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. ரங்கசாமி எதுல இருந்து வந்தாரு? காங்கிரஸ்ல இருந்து வராரு. அஜித் பவார் எதுல இருந்து வந்தாரு? சரத்பவார் அஜித் பவார் ஒன்னா கட்சியா இருந்துச்சாங்க. எதுல இருந்து வராங்க? மூப்பனார் எதுல இருந்து வராரு? தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. எதுக்காக? இங்க நடக்கிற உட்கட்சி பூசல அவங்களால ஒன்னா உட்கார வச்சு பேச முடியல. நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேங்க, காங்கிரஸ் கட்சி ஏன் மாநில குழு கூட்டத்தை இப்போ வரைக்கும் நடத்தல? மாநில தலைவரா செல்வ பெருந்தகை வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாநில குழு கூட்டம் நடந்துச்சு? நடத்த முடியுமா? அப்ப அங்க பலவீனம் இருக்குதானே. அந்த பலவீனமான கட்சிக்கு தானே இப்ப 30 சீட்டுக்கு மேல கேக்குறாங்க.
மத்தியில இருக்கிறாங்க, அதிக எம்பிகள் இருக்கிறாங்க, பல இடங்கள்ல ஆட்சி இழந்தாலும் பல எம்பிகள். அதாவது இன்னைக்கு பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த பெரும்பான்மையை உடைக்கிற இடத்துக்கு எல்லாரும் முன்னேறி இருக்கிறாங்க. கடந்த 2019 விட இப்போ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்தியா கூட்டணியில. அப்படின்னும் போது அதை சிதைக்க கூடாது, பாஜகவை எதிர்க்கணும், இந்துத்துவாவை நம்ம எதிர்க்கணும்ன்ற ஒரு கொள்கை முடிவுபடல இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பீகார்ல 70 சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் உண்மையிலேயே ரொம்ப என்ன இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல நீங்க போய் தெலுங்கானாவுல போய் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க உங்க சிஎம். கர்நாடகாவில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. இந்த முறை எங்களோட கூட்டணி சொல்லாம தமிழகத்துல மட்டும் அதான் சொல்றேன். அது எல்லாமே அப்ப நம்ம இதிலே புரிஞ்சுக்கணும்ல. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம கொளுத்தி போட்ட நெருப்பு எல்லா கூட்டணிக்குள்ளேயும் இப்ப வெடிக்குது. அது கொளுத்தி போட்டதுதான் பாத்தீங்களா. அப்ப அது வந்து ஆக்கப்பூர்வமா அவர் சொன்னாரு, அடையாளம் சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லா கூட்டணியும் இப்ப வெடிக்குது. அதான் சொல்றேன். அப்ப இதுலயே நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு அடையாளத்தை தேடுறது, அவ்வளவுதான். இது ஒரு சுயநலம், அவ்வளவுதான். தன்னோட கட்சி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர வைக்கணும், அவ்வளவுதான். அப்ப விஜய் என்ன சொல்றாரு, அவராலே சொல்றாரு, இது நான் கொளுத்தி போட்ட நெருப்பு தான். அப்ப அது சும்மாதான், கொளுத்தி போட்ட நெருப்பு தான். ஆக்கப்பூர்வமா ஒரு கட்சி வருது, சித்தாந்த ரீதியா அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், அதுக்கும் கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து சமமா பக்கத்துல உட்கார வைக்கணும்ன்றல கொளுத்தி தான் போட்டிருக்க நீ. அடா அயோக்கிய பயலே, நம்ம எல்லாரும் கேட்கணும். நீங்க திருமாவளவனே இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், வந்துருங்கன்னு ஏத்தி விட்டாங்க. யாராச்சும் ஏத்தி வச்சாங்க? திருமாவளவன் தானே பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஒரு புரோக்கரா ஆதவர்ஜனா இருந்தாரு. அவர் தான் கொளுத்தி போட்டாரு. அவர் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கிளியரா சொல்லிட்டாருங்க பாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறது என்னோட கொள்கை முடிவு, அதை நான் தான் முத உருவாக்கினேன். ஆதவர்ஜனாலா இல்ல, நான் தான் முத உருவாக்கினேன், நான் தான் கொண்டு வந்தேன். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆதவர்ஜுனா வந்து கிளப்பி விடுறாருல, திருமாவளவன் சொல்ற ஆட்சி அதிகாரத்துல பங்குக்கு பின்னாடி இருக்க அரசியலும் நான் போன இன்டர்வியூலே சொல்லியிருப்பேன். அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் காங்கிரஸும் விஜயும் சொல்ற பின்னாடி இருக்க அரசியலும் வேற, ரெண்டுத்துக்கும் ஒண்ணு கிடையாது. இவங்க 2 பேரும் கேட்கிற ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்னன்னா, நான் ஒரு அரசியல் அனாதையா இருக்கேன், என்னை தத்தெடுத்துக்கோ, என்னை வளர்த்துரு, நான் இப்படி விட்டேன்னா நான் நாசமா போய் அழிஞ்சு போயிடுவேன், என் கூட வா, நான் உனக்கு பக்கத்துல சீட்டு தரேன், சேரோட்டோல போற மாதிரி முடக்கிக்கிட்டே போயிடலாம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அண்ணன் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது காரணம் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களும் இங்க அதிகாரத்துல வரணும் அப்படின்ற அரசியல்ல இருந்து அவர் கேட்கிறாரு. இது ரெண்டும் ஒண்ணா? சேராட்டோல போற பன்னிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்துல அரியணையில உட்காரணும்னு சொல்றது ஒண்ணா? ஆனா அதுதான் ஓப்பனாவே வந்து முதல்வர் சொல்லிட்டாரு, எங்க கூட்டணியில வந்து ஆட்சியிலையும் பங்கு கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு. அவ்வளவுதான். மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி, அவ்வளவுதான். இஷ்டம் இருந்தா வா, இல்ல போ, அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிங்க, போன வாட்டி வரைக்கும் அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னாங்க. இந்த 1 மாசமாலாம் கேட்கவே இல்லையே, சீட்டு அதிகமா கொடுதான் கேட்கறாங்க. அப்ப அபிஷியல் சொன்னா வேலை நடக்குது இல்ல. ஒரே ஒரு அதெல்லாம் கிடையாது. மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவனும் இங்க பேசலையே, யாருமே இங்க பேசலையே. இப்ப நாம என்ன கேட்கிறோம், விஜய் முதலமைச்சரா இருந்துகிட்டு துணை முதல்வரை வேற கட்சியில இருந்து கொடுப்பாங்களா? அப்படிதானே சொல்லியிருக்காங்க. கிழிப்பாரு, அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அது எப்படி கொடுப்பாரு? நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா, இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இருக்காருல்ல, அடுத்த தேர்தல் 2031 அந்த முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாருக்கா விட்டு கொடுப்பாரா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா அதான அர்த்தம். எல்லாருமே இங்க சமமா வரணும், நான் மட்டும் ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடத்த அழிக்க கூடாதுன்னு அர்த்தம். அடுத்த வாட்டி அவர் விட்டு கொடுப்பாரா? இந்த கேள்வி நம்ம அந்த கட்சியில இருக்க எவன்ட்டையா போய் கேளுங்க. உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி. Super Sarvana Stores.